இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போறோம். பட் ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிக்கன் அங்காரா. ஸோ அங்காரானா என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபயர். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் ஊத்திக்கோங்க. எண்ணெய் லைட்டா ஹீட் ஆன உடனே என்ன பண்றீங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயமா எடுத்துக்கோங்க. அத இந்த மாரி கோடு வாக்குல கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ண வெங்காயத்த இந்த டைம்ல ஆட் பண்ணிடலாம். இத வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வதக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் ஃப்ளேம்ல வச்சே வந்து ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப தீய அடிச்சிடக்கூடாது. இந்த மாரி கோல்டன் ப்ரவுன் கலர் வந்தாலே போதும். ஸோ இந்த மாரி ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு பவுல்ல வந்து இத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, தக்காளி தாங்க. ஸோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தக்காளி நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸா வந்து எடுத்திருக்கோம். பெரிய சைஸா இருந்ததுன்னா ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார்ல வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா அரைக்கிற மாரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸா போட்டீங்கனாலும் கஷ்டமா இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த வெங்காயத்தையும் அந்த மிக்ஸி ஜார்ல வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இத வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டா வந்து அரைச்சுக்கோங்க. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சில வரணும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம தக்காளி, வெங்காயம்லாம் வந்து அரைச்சு சேர்க்கிறோம். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல வந்து என்ன பண்றீங்கன்னா, 6 கிராம்பு, அன்னாசி பூ, அதாவது பார்த்தீங்கன்னா, இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஏலக்காய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுருள் பட்டை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு, காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சீரகம். அதுக்கப்புறம் கசகசா. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, தாராளமா ஒரு 6, 7 பீஸ் வந்து முந்திரி, அதே மாரி 6, 7 பீஸ் வந்து பாதாம் சேர்த்துக்கோங்க. இத வந்து நம்ம வறுக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து இதுல ஆட் பண்ணிட்டு, லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, தீஞ்சிறக்கூடாது. கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேம்லயோ இல்ல மீடியம் ஃப்ளேம்லயோ வச்சு ஃப்ரை பண்ணாலே போதும். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தான் அரைக்கணும். ஸோ லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கூல் டவுன் ஆன உடனே மிக்ஸில வச்சு 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர்ன்னு மாத்தி மாத்தி அரைச்சுக்கோங்க. இந்த சிக்கன் அங்காரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அங்காரா மீன்ஸ் ஃபயர்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது எதனாலனா, இந்த மாரி ஸ்பைசஸ்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுனால தான் கொஞ்சம் காரசாரமா இருக்கும். சாப்பிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம வைபா இருக்கும். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட அந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் அங்காராக்கு நாங்க வந்து 1 கேஜி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வித் ஸ்கின் தான். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேன்ல ஆட் பண்ணிட்டு, நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் வந்து அது மேல ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது கூடவே நம்ம என்ன சேர்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப அரைச்சோம் பார்த்தீங்களா ஸ்பைசஸ் அந்த மிளகு, சீரகம்லாம் சேர்த்து மிக்ஸி ஜார்ல அரைச்சோம்ல. ஸோ அந்த பொடிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இது மேல தூவி விட்டுட்டு, இத வந்து லைட்டா ஒரு மிக்ஸிங் பண்ணிடுங்க. ஸோ கறியில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறுற மாரி மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ரூ. 10 பாக்கெட் வாங்குனீங்கன்னா, ஒரு 200 எம்எல் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அவ்ளோ தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டா ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான். அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா, மிளகாய் தூள். நம்ம யூஸ் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, ரெட் சில்லி பவுடர் தான். மொளகாத்தூள் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனா கலர் வந்து சூப்பரா வரணும்னா, நீங்க ரெட் சில்லி பவுடரே சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு மசாலா வந்து சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருப்போம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துட்டு, இத வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஹீட் பண்ண போறது கிடையாது. அதனால கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, மசாலாலாம் சேர்த்திருக்கிறதுனால, ஒரு 15 மினிட்ஸ் இல்லன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. ஸோ ஒரு மூடி போட்டுறலாம். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. சைலன்ட்டா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ் கழிச்சு கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, நம்ம சிக்கன்ல மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருந்தோம்ல. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ்ல வச்சுட்டு, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி எதுவுமே நம்ம வந்து சேர்க்கல. ஸோ சிக்கன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி இருக்கிறதுனால, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து பபிள்ஸ் வரா மாரி ஸ்டேஜ் வரும். ஸோ அந்த மாரி ஸ்டேஜ் வந்த உடனே என்ன பண்றீங்கன்னா, எண்ணெய் ஆட் பண்ண போறோம். ஸோ தேவையான அளவு அதாவது பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு 3, 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திருப்போம் தாராளமா. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கடாயில வந்து ஒட்டிக்காது. ஸோ அதனால தான் நம்ம எண்ணெய் வந்து சேர்க்கிறோம். ஸோ எண்ணெய சேர்த்துட்டு லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, மறுபடியும் மூடிய போட்டு மூடிடுங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குக் ஆன உடனே என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி கொதிச்சு வரும். ஸோ இந்த மாரி ஸ்டேஜ்ல லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கசூரி மேஸ்தி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அத அப்படியே மேலாப்புல அப்படியே தூவி விட்டுருங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, கசூரி மேத்தி சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கொதிச்சு வரப்ப ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்போ ஒரு விஷயம் ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா தண்ணியே சேர்க்காம என்னடா இவ்ளோ தண்ணி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? அது சிக்கன்லயே நார்மலா இருக்குங்க. ஸோ அதனால இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, சுண்டி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அதனால அது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, மூடிய போட்டு குக் பண்ணிக்கலாம். இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்முனு விட்டுருங்க. ஸோ அந்த மாரி விடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி சுண்டி திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அந்த மாரி ஸ்டேஜ் வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இத ஆஃப் பண்ணிறலாம். ஸோ இந்த மாரி ஸ்டேஜ் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, இத வந்து பார்த்தீங்கன்னா, பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிக்கன் அங்காரா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கறதுக்கே செம்ம டெம்ப்டிங்கா இருக்குல்ல? இத நீங்க இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை கூட தொட்டு சாப்பிடலாங்க. செம்மையா இருக்கும். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சில ஹோட்டல்ல வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக அந்த சார்கோல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணல. சரி வாங்க இப்ப டேஸ்ட் பண்ணி பாத்துரலாம். வாழை இலையில சுட சுடன்னு சாப்பாட போட்டு 2 கரண்டி சிக்கன் அங்கராவையும் போட்டு, அதுக்கப்புறம் புரட்டி போட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க. செம்மையா இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லோகேஷ் அண்ட் வினோத். டாட்டா பை பை.